தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஏறத்தாழ 12 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்தார்கள் ரிப்பன் பில்டிங் முன்பாக. இந்த போராட்டத்தை திமுக அரசு உதாசீனம் செய்தது. அதாவது சம்பந்தப்பட்ட அமைச்சர் நேருவை அனுப்பி பேசாமல் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை விட்டு பேச வைத்தனர். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விஷயத்தில் போதிய கவனம் செலுத்தவில்லை. அவர் தன்னுடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவழிப்பதிலேயே கவனமாக இருந்தார். உதயநிதி திரைப்படத்துறை பற்றியே பேசி வந்தார். ஆக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை இந்த திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. திமுகவை சார்ந்த ஒரு பெண் மூலமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வைத்து ரிப்பன் பில்டிங் பொதுமக்கள் நடமாடும் இடம், ஆகவே போராட்டம் நடத்துகின்றவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. திமுகவின் தூண்டுதலால் அந்த பெண் மனு தாக்கல் செய்தார். நீதிமன்றம் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியது. போராட்டக்காரர்களை கலைக்க வேண்டும் என்பது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய அந்த தீர்ப்பு. போராட்டக்காரர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரிப்பன் பில்டிங் முன்பாக ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் போராடினார்கள், தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகிறார்கள். ஆனால் தமிழக அரசு அவர்களை அரசு பணியாளர்களாக மாற்றவில்லை, ஒப்பந்த தொழிலாளர்களாகவே பயன்படுத்தி வந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவு காவல்துறையினர் அடாவடித்தனமாக அவர்களை கைது செய்தனர். வலுக்கட்டாயமாக ஆண்களையும் பெண்களையும் தரதரவென்று இழுத்து, நாய்களை இழுத்து செல்வது போன்று இழுத்து வேனில் ஏற்றினர். காவல்துறையினுடைய பிடியால் வலி தாங்க முடியாமல் பல பெண்கள் மயக்கமடைந்து மிகவும் ஒரு ஆபத்தான நிலைக்கு சென்றார்கள். பல பெண்கள் மயக்கமடைந்தார்கள். காவல்துறை அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பியது. காவல்துறை மூலமாக நள்ளிரவில் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். பகலில் கைது செய்தால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவாங்கன்ட்டு நள்ளிரவில் தமிழக காவல்துறை கைது செய்தது. இது திமுகவின் திட்டமிட்ட செயல். தரதரவென்று இழுத்து சென்று நாய்களை இழுத்து செல்வது போன்று இழுத்து காவல்துறை அவர்களை கைது செய்தது. ரொம்ப வேதனையான விஷயம். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சர். அந்த ஸ்டாலின் பேர் ஒரு சர்வாதிகாரி தான் ஞாபகத்துக்கு வரும். இவரும் தன்னை ஒரு சர்வாதிகாரின்னு நினச்சிட்டார் போல. இந்த ஸ்டாலின் இவர் தானும் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி தரதரன்னு இழுத்துட்டு போய் காவல்துறை கைது செஞ்சுருக்கு. ஸ்டாலின் அரசாங்கத்துடைய திட்டமிட்ட செயல். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டிருக்கு. ஆமாம், இதுதான் உண்மை. இந்திரா காந்தி அம்மா காலத்தில் எமர்ஜென்சி அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள், அரசுக்கு எதிராக பேசுகிறவங்களாம் வலுக்கட்டாயமாக மிசா சிறை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள். அதே போன்று இன்றைக்கு தமிழக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் காவல்துறையால் வலுக்கட்டாயமாக அடாவடித்தனமாக நாய்களை இழுத்து செல்வது போன்று தரதரவென்று இழுத்து சென்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது ரொம்ப வேதனையான செயல். இது தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு எதேச்சதிகாரத்தை தான் காமிக்குது, ஒரு சர்வாதிகாரத்தை தான் காமிக்குது. அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் பணிபுரிகிறார்கள். இன்னும் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே இருக்கிறார்கள். அவங்களுடைய தினக்கூலி மாதம் 12,000 கூட போக மாட்டேங்குது. ரொம்ப வேதனையான விஷயம். அவங்க இல்லாட்டினா சென்னையில் மழை காலத்தில் சுத்தப்படுத்தவே முடியாது. தூய்மை பணியாளர்கள் ரொம்ப ஒரு மோசமான ஒரு தொழில். அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்படும், கால்ரா பரவும், தொற்று நோய்கள் பரவும். எல்லாத்தையும் தாண்டிட்டு அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் அவங்கள பணி நிரந்தரம் செய்யாமல் அவங்கள கால் தூசி மாதிரி நினச்சிட்டு அருந்ததியர்கள் தானே, துப்புரவு தொழிலாளர்கள் தானே, இவங்களுக்கு என்ன போராட்டம் பண்ண தெரியும், ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா போதும் குடிச்சிட்டு படுத்துருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் இந்த திமுக அரசு இன்றைக்கி அவங்கள ஒரு சர்வாதிகாரமாக ஒரு நாயை இழுத்து செல்வது போன்று கைது செஞ்சு இழுத்துட்டு போயிருக்கு. ரொம்ப வேதனையான விஷயம். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த திமுக அரசுக்கு கண்டிப்பாக வருகிற சட்டசபை தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த திமுக அரசு இனிமேல் தொடர்ந்துச்சுன்னா அடுத்து தமிழ்நாட்டை பார்க்கவே முடியாது. தமிழ்நாடை சுடுகாடாக தான் பார்க்கணும். இந்த திமுக அரசு மேலும் 5 ஆண்டுகள் தொடர்ந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். ஆகவே தமிழக மக்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். திமுக அரசுடைய இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.